நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் மைவி3 ஆட்ஸ் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல விஷயத்தோடு தான் வந்திருக்கேன். அது என்ன விஷயம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புது பார்வையாளராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸை வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக இதை மட்டும் பண்ணிக்கோங்க. இப்பயே அதாவது என்னன்னா ஏப்ரல் 1 வந்து திருப்பி கம்பெனி வந்து செயல்படுத்துவோம், பழையபடி எல்லாமே வந்து பழையபடி கொண்டு வந்துடும், கண்டிப்பாக வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கிட்டே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்லேருந்தே இதை தான் சொல்லிட்டு இருக்காரு சத்யானந்தன். அதாவது கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. ஸோ நான் நிறைய பிரச்சனையில் மாட்டியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிட்டு வந்த பிறகு நம்ம கம்பெனி பழையபடியே ரன் பண்ணலாம், உங்களுக்கான பேமெண்ட்டும் கரெக்டாக வந்துடும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போது மக்கள் கொஞ்சம் பொறுமையாக இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்பவே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். இன்னும் ஏதுன்னு வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து போயிட்டுருக்கு நாள். நம்ம கையில் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு சில நண்பருக்கெலாம் வந்து பணம் வந்து கிடச்சிச்சின்ற மாரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதுவும் சத்யானந்தன் வந்து ஒரு சில பேருக்கெலாம் மட்டும் கொடுத்து தான் சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.